எங்க உங்க வீட்டுக்காரன்? வாங்க வாங்க, எதுவும் பேசாதீங்க. இதுதான் என் தம்பி. தம்பினா இப்பா ஏதாவது உங்க வீட்டுக்காரன்? ஏங்க இப்படி ஆஷா பேசுறீங்க? எங்க அக்கா எவ்வளவு தன்மையா பேசுறாங்க. யோ, உங்க அக்கா தன்மையை பத்திலாம் தெரியும். எங்க உங்க மாமா? என் மாமா எனக்காக வஞ்சிர மீன் வாங்கிட்டு போயிருக்காரு. என் மச்சான் மனசாச்சு ஆட்டுக்கறி வாங்கிட்டு போயிருக்கான். தம்பி நீ பேசிட்டு இருப்பா, அதுக்குள்ள போய் நான் மசாலா சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வாங்க, நான் பாத்துறேன். என்ன போயினாக்குறா? எதனால தம்பிட்ட பேசிட்டு இருங்க, இது வந்துடுறேன். இந்த பாருங்க, எங்க அக்கா குடும்பம் ரொம்ப தெய்வீகமான குடும்பம். இது மாதிரி மனசாட்சி இல்லாம கத்தாதீங்கப்பா. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்றா? நாதாரிங்க பத்தி சொன்னா சொல்லினே இருக்கலாம். நாதாரிங்களா? யார சொல்ற நீ? வேற யார சொல்றாங்க? உன் மாமா, உன் மச்சான், உங்க அக்கா தான் சொல்றாங்க. இன்னொரு வாட்டி எங்க அக்கா மாமா மச்சான பத்தி தப்பா பேசுனேன், என்னடா பண்ணுவ? யோ இப்பதான் கடைக்கு போயிருக்காங்க. 1 hour கழிச்சு வந்து துண்ணு. நேத்த துண்ணு என்ன கொழுப்பா? கொழுப்புலாம் ஒண்ணு இல்ல, ஆட்டுக்கறி ஈரல் போட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிறான் மச்சான். உன் மச்சான் ஆட்டுக்கறி வாங்க போயிருக்கானா இல்ல ஆட்டு சாணியை பொறுக்க போயிருக்கானா? இங்க பாருங்க, எங்க அக்கா மாமா பத்தி மச்சான பத்தி தப்பா பேசாதீங்க. எங்கப்பா உங்க அக்காவும் மாமாவும்? இருங்கண்ணா, எல்லாருமே அவசரப்பட்டா என்னன்னா உங்களுக்காக தான் நான் கறிய மீன் வாங்கி